நினைச்சுதானே வந்தமே. எங்க அண்ணனுக்காண்டி பிடிச்சி ஆகணும் தானே வந்தேன். விளாச்சேரி விஸ்வ அண்ணனுக்காண்டி பிடிச்சி ஆகணும் வந்தேன். நிறைய போட்டியில கலந்துருக்கோம். ஸ்டேடியத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல தேர்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன். சின்ன பிள்ளை இருந்தே மாடு பிடிக்கிறேன். பவித்ரன் அண்ணே நான் டிகிரி முடிச்சுட்டு சும்மா கிடைச்ச வேலைக்கு தானே போய்க்கிறேன். எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும், மாடு பிடிச்சி வரவங்க கவர்மெண்ட் வேலை மட்டும் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒன்னு ஃபர்ஸ்ட் மட்டும் பெருசு இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3 பேருமே ரொம்ப கடுமையா தானே இருந்துச்சு போட்டி. என் அண்ணன் இல்லாட்டி நான் அன்னைக்கு மாடு பிடிச்சிக்க முடியாது. சின்னப்பட்டி முத்தாளம்மன் அவங்க, உசிலம்பட்டி நீர்வீழ்ச்சி அருண் மாமா, முரிய மாமா, என் அண்ணன் கோயம்புத்தூர் எல்லாம் தனித்தனியா சொல்ல வரும்ல. என் எல்லா குடும்பம் அது வந்து தனித்தனியா இல்ல, இது என் குடும்பம். நினைச்சுதானே வந்தோம். அண்ணே எனக்கு இப்பதானே மேரேஜ் ஆச்சு. அது வச்சு விடலண்ணே. அது வச்சு என் பொண்டாட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அரசுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும். யாருமே வந்து ஏழை பாலை தானே மாடு பிடிக்க வராங்க. ஏழை பாலை தான் மாடு பிடிக்க வந்தாங்க. அரசாங்க வேலை எதனாச்சும். நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். யாருமே வந்து சும்மா வந்து மாடு பிடிக்கல. எல்லாருமே டிகிரி ஏதோ ஒரு படிப்பு படிச்சு தானே மாடு பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னே. நவீன் ரொம்ப கடுமையா இருந்துச்சுண்ணே. போட்டி ரொம்ப கடுமையா இருந்துச்சுமா. ஆமாண்ணே, எங்களுக்கு 41 நிமிஷம் தானே கொடுத்தாங்க. மத்த பேச்சுக்குலாம் 1 மணி நேரம் கொடுத்தாங்கண்ணே. இல்லாட்டி நான் நிறைய மாடு பிடிச்சிருக்கேன். ஆமா அது சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணம் வந்து மறுபடியும் எனக்கு கிடைக்காது. கடுமையான போராட்டம். விளாச்சேரி விஸ்வ அண்ணனுக்கும் பவித்ர குழு அவரு அண்ணன் இறந்துட்டாப்ல, அவருக்கும் பயிற்சியில அப்படிலாம் இல்லண்ணே. நம்ம மனசு தானே காரணம். ஒன்னும் பயிற்சிலாம் கிடையாது. நம்ம மனசுல பிடிக்கணும், நினைச்சா பிடிக்கணும். பேசக்கூடாது, அதிகமா செயல்ல செய்யணும். அவ்வளவுதான். நம்ம இல்லண்ணே போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீ தான் தெரியும் போனாதானே. எங்க அண்ணன் எல்லாத்தையும் நான் அந்த மாடு பிடிச்சிக்க முடியாது.